நீதனின் வெற்றி என்பது காலத்தின் வெற்றி அல்லது காலம் அவருக்கு கொடுத்த வெற்றியாக கருதப்பட வேண்டும் என்றால் அவருக்கு எதிரான காழ்ப்புணர்வு பிரச்சாரங்கள் என்பன கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. நிச்சயமாக அவரை இலக்கு வைத்தே காட்டுமிராண்டித்தனமான அறிவிலித்தனமான பிரச்சாரங்களில் ஒரு சிறிய குழு, அதாவது தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகின்ற ஒரு சிறிய குழுவினர் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். மக்கள் தெளிவாக தங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள். மேலாம் வட்டாரம் தமிழர்கள் நிரம்பிய ஒரு பிரதேசமாகவும் அங்கே இடம்பெற்ற தேர்தலின் பொழுது அந்த வெற்றி என்பதை ஒரு இந்தியர் தக்க வைத்துக் கொண்டதாகவும் மாறியிருக்கின்றது. அதற்கான காரணம் தமிழர்கள் இருவரும் சமபங்கான வாக்கை பிரித்ததும், அதேவேளை அவர்களை அந்த தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட நிமிஷா பட்டேல் அவர்கள் வெகு சாதாரணமாக 800 வாக்குகளால் அந்த வெற்றி கணியை தட்டி சென்றுள்ளார். அந்த ஆரம்ப நாள் வாக்களிப்பிலேயே அவர் முன்னணியில் தான் நின்றிருக்கின்றார். 1900 வாக்குகளை பெற்றிருக்கின்றார் நிமிஷா பட்டேல். எனவே அவ்வாறு இல்லாமல் அவர் மீளுயிர் பெற்று அரசியலில் மீண்டும் பிரவேசிப்பதற்கு அவருக்கு இந்த வெற்றி உதவி இருக்கின்றது. மற்றவர்கள் கூட ஆரோக்கியமான போட்டிகளுடன் தான் இருந்திருக்கின்றார்கள். அது அதிகமாக தமிழர்கள் வாழ்கின்ற பகுதி என்றபடியால் தமிழர்களின் வாக்குகள் சரவாரியாக பிரிந்திருக்கின்றன என்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், மார்க்கத்தில் 2ஆம் வட்டாரத்திலும் ஸ்காபரோவில் 25ஆம் வட்டாரத்திலும் மாநகர சபை தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. அது பற்றி பேச போகின்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகின்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. மார்க்கத்தில் 2ஆம் வட்டாரத்திலும் ஸ்காபரோவில் 25ஆம் வட்டாரத்திலும் மாநகர சபை தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. மார்க்கத்தில் கிளீஸ் இல்லையா, ஆரணி முருகானந்தன் போட்டியிட்டு இருக்கின்றார்கள். ஸ்காபரோவில் நீதன்ஷன், அனு, ஸ்ரீஸ்கந்த ராஜா, ஷியாம் சின்ன ராஜா, அனிதா ஆனந்தராஜா ஆகியோர் போட்டியிட்டு இருக்கின்றார்கள். இந்த தேர்தல் நிலவரம் பற்றி முதலில் குறிப்பிடுங்க. நிச்சயமாக இது மாக்கம் 7ஆம் வட்டாரம். மாக்கம் 7ஆம் வட்டாரம் தமிழர்கள் நிரம்பிய ஒரு பிரதேசமாகவும் அங்கே இடம்பெற்ற தேர்தலின் பொழுது அந்த வெற்றி என்பதை ஒரு இந்தியர் தக்க வைத்துக் கொண்டதாகவும் மாறியிருக்கின்றது. அதற்கான காரணம் தமிழர்கள் இருவரும் சமபங்கான வாக்கை பிரித்ததும், அதேவேளை அவர்களை அந்த தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட நிமிஷா பட்டேல் அவர்கள் வெகு சாதாரணமாக 800 வாக்குகளால் அந்த வெற்றி கணியை தட்டி சென்றுள்ளார். குறிப்பாக இவர்கள் மூவரும் 2000 வாக்குகளுக்கு மேல் பெற்றுள்ளார்கள். அதாவது நிமிஷா பட்டேல் 2900 அண்மைய வாக்குகளையும், கிளிசெல்லையா மற்றும் ஆரணி முருகானந்தன் ஆகியோர் 2100 வாக்குகளையும் பெற்றிருந்த பொழுதிலும் இந்த தமிழர்களுடைய போட்டி என்பது, இந்த கிளிசெல்லையா என்பவர் சென்ற முறை தேர்தலிலும் போட்டியிட்ட பொழுதும் அங்கே இன்னும் ஒரு தமிழர் போட்டியிட்டது, இன்னும் 1-2 பேர் போட்டியிட்டிருந்தார்கள். அதன் மூலம் உஸ்மான் கான் என்பவர் இலகுவாக வெற்றியை பறித்திருந்தார். அதே போன்றது ஒரு நிலை இப்பொழுது இந்த விவகாரத்திலும் இடம்பெற்றிருக்கின்றது. நிச்சயமாக இது ஒரு தமிழர் வெற்றி பெற்றிருக்கலாம் என்கின்ற கூதாவில் பார்ப்பதை விட, அந்த தொகுதிக்கு சேவை வழங்குவதற்கான திறமைகளை கொண்டிருந்தவர்களாக அடையாளம் காணப்பட்டும் அந்த இடத்தை அவர்களால் தக்க வைக்க முடியாமல் போனதற்கான போட்டியாக அந்த வாக்குகள் பிரிந்தது, அல்லது மக்களுடைய தெரிவுதான் இறுதியாக இருக்கும். அந்த மக்களுடைய தெரிவு அவ்வாறு இருந்தது என்பது சென்றிருக்கின்றது. என்னன்னு சொன்னால், ஏனைய மக்கள் தாங்கள் விரும்பியதற்கான வாக்களிப்பை, அதாவது ஆரம்ப நாள் வாக்களிப்பிலேயே அவர் முன்னணியில் தான் நின்றிருக்கின்றார். 1900 வாக்குகளை பெற்றிருக்கின்றார் நிமிஷா பட்டேல். எனவே அவ்வாறான தெரிவுகளில் சில வேளைகளில் அந்த பேச்சுக்கள் மூலம் தவிர்த்திருந்தால் கூட சில வேளைகளில் தமிழர்கள் வந்திருக்கலாம் என்கின்ற நிலைமை இருந்திருந்த பொழுதிலும் அது இல்லாமல் சென்றிருக்கின்றது. இந்த ஸ்காப்ரோவில் பார்த்தால் நீதன் ஷான் வெற்றி பெற்றிருக்கின்றார். ஸ்காப்ரோ 25ஆம் வட்டாரத்தில் தமிழர்கள் அதிகமாக போட்டியிட்டிருக்கின்றார்கள். தமிழர்களுக்கிடையில் தமிழ் வேட்பாளர்களுக்கிடையில் எவ்வாறான போட்டி நிகழ்ந்திருக்கலாம் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்கள்? எவ்வாறான போட்டி வந்திருக்கின்றது?
அதாவது நிச்சயமாக நீதனின் வெற்றி என்பது காலத்தின் வெற்றி, அல்லது காலம் அவருக்கு கொடுத்த வெற்றியாக கருதப்பட வேண்டும் என்றால் அவருக்கு எதிரான காழ்ப்புணர்வு பிரச்சாரங்கள் என்பன கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. நிச்சயமாக அவரை இலக்கு வைத்தே காட்டுமிராண்டித்தனமான அறிவிலித்தனமான பிரச்சாரங்களில் ஒரு சிறிய குழு, அதாவது தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகின்ற ஒரு சிறிய குழுவினர் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக இது கரி ஆனந்த சவங்கரி அவர்களுக்கு எவ்வாறு ஒரு இந்திய முகவர் முன்னிலைப்படுத்தப்பட்டு கரி ஆனந்த சங்கரி அவர்களின் வெற்றியை பறிக்க முனைந்தார்களோ, அதே போல யுவனிதா நீதன் அவர்களுக்கு எவ்வாறு சதிகள் இடம்பெற்றனவோ அதே வரிசையில் நீதன் சான் அவர்களும் இடம்பெற்ற பொழுதும் மக்கள் தெளிவாக தங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள். இந்த விவகாரத்தில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், போட்டியிட்டவர்களின் தகுதிகள் புறநிலைகளை தள்ளி ஒரு வேட்பாளர் மீதான காழ்ப்புணர்வு பிரச்சாரத்தை ஒரு சிறிய குழுமம் செய்வது என்பது முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் என்ற கருத்தியலில் நீதனின் வெற்றி என்பது நாங்கள் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான வெற்றியாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக அமைந்துள்ளது. அதே நேரம் அங்கே கூட இப்பொழுது போட்டியிட்ட சியான் சின்னராசாவாக இருக்கட்டும், மற்றும் அந்த ஸ்ரீ பேருடனே ஞாபகம் ராஜா நிச்சயமாக இரண்டாம் நிலையில் அவர் பெரிய போட்டியை கொடுத்திருக்கின்றார். இருந்த பொழுதிலும் இவர்களுடைய நோக்கு என்பது இவர்கள் கரியர் பொலிட்டீஷியன்ஸ், அதாவது தொழில்துறை அரசியல்வாதிகளாகத்தான் நாங்கள் அனைவரையும் பார்க்க வேண்டும். என்றால் இது இந்த தங்களுடைய வட்டாரத்திற்கு இவ்வாறான சேவைகளை செய்ய முடியும், தங்களுடைய வாழ்வியலுக்கு இந்த பதவி எவ்வாறு உதவும் என்பதன் நோக்கமாகத்தான் இந்த பதவிக்கான போட்டிகளில் ஈடுபட்ட அனைவருமே ஈடுபட்டிருந்தார்கள். அந்த வகையில் நீதன் உட்பட நீதன் ஒரு புறநிலை வெற்றியை பெற்றிருக்கின்றார் என்றால் அவருக்கு சில வழிகளில் மேற்கொள்ளப்பட்ட இந்த காழ்ப்புணர்வு பிரச்சாரங்கள் அவர் மீதான அனுதாப வாக்குகளாக கூட மாறி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. அது நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்கதாகவும் இது நீதனுக்கான ஒரு கற்பிதமாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் அவர் நிச்சயமாக இந்த முறை இந்த தேர்தலில் வெற்றி பெறவிட்டால் அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது ஓய்வு நிலையை நோக்கியதாக நகர்ந்திருக்கும். அவ்வாறு இல்லாமல் அவர் மீள் உயிர் பெற்று அரசியலில் மீண்டும் பிரவேசிப்பதற்கு அவருக்கு இந்த வெற்றி உதவி இருக்கின்றது. மற்றவர்கள் கூட ஆரோக்கியமான போட்டிகளுடன் தான் இருந்திருக்கின்றார்கள். அது அதிகமாக தமிழர்கள் வாழ்கின்ற பகுதி என்றபடியால் தமிழர்களின் வாக்குகள் சரவாரியாக பிரிந்திருக்கின்றன என்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் அப்படி என்றால் நீதனுடைய வெற்றி தமிழர்களுக்கு எவ்வாறான உதவிகள் எவ்வாறான பங்களிப்பை செய்ய மாட்டார் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்களா? இல்லை, அவ்வாறு இல்லை. அதாவது அவர் நிச்சயமாக அடுத்த 2 வருடத்துக்கு மீது இடைத்தேர்தல் எனவே 2 வருடங்கள் இருக்கின்றன இந்த தேர்தல் இடைத்தேர்தலுக்கான பதவிக்காலம். அதன் பிறகு வருகின்ற தேர்தலில் கூட அவர் போட்டியிட போகின்றார். அப்பொழுது போட்டியிடுகின்ற பொழுது ஏனைய வேட்பாளர்களும் போட்டியிடுவார்கள். தொகுதி வாரியாக தொகுதிக்கு என்ன செய்ய முடியும், இது மாநகரம் சார்ந்த நிலைமை. எனவே மாநகரம் சார்ந்த தங்களுடைய தொகுதிக்கு என்ன செய்ய முடியும் என்பதை அவர் நிச்சயமாக ஆராய்ந்து அதற்குரிய வழிமுறைகளை செய்வார் என்பதை நம்பலாம். என்றால் அவருக்கு அந்த அனுபவங்கள் கூட. அவர் இப்பொழுது முதுநிலை கரியர் பொலிட்டீஷியன்ஸ், அதாவது அரசியலை தொழிலாக கொண்டவர்களில் முதுநிலையானவர் நீதன் தான் இப்பொழுது. அதற்கடுத்ததாக கரியான சங்கரி அவர்களோ அல்லது லோகன் கனவுதி அவர்களோ இருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் அவர் தனது நோக்கங்களை தான் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நிச்சயமாக கவனத்தில் எடுத்து அந்த தொகுதிக்கான, இது தமிழர்களுக்கான தேர்தல் அல்ல, அந்த தொகுதி மக்களுக்கு தேவையான விடயங்களை கொண்டு வருதல் என்பதில் சேவை செய்வதுதான் முக்கியமாக இருக்கின்றது. ஆனால் தமிழர்கள் போட்டியிட்டார்கள் என்பதுதான் இப்பொழுது நாங்கள் பேசு பொருளாக இந்த விவகாரத்தை எடுத்து கதைப்பதற்கான விடயமாக உள்ளது. சரி, நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.